கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த இந்த 7வது மாதத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோமாக. கடந்த 6 மாதங்களும் தேவன் நம்மை கண்மணியை போல காத்து இந்த 7வது மாதத்திலும் நம்மை நடத்தி வந்த தயவுக்காக அவருக்கு எப்பொழுதுமே துதி கன மகிமை உண்டாகட்டும். எந்த நாளிலும் கூட இந்த 7வது மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை நாம் தியானிப்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 128 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களினால இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வாக்கு தத்தமாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது அதில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உண்மையாகவே தேவன் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாகவே கருதுகிறார். நம்மை பாக்கியம் பெற்றவர்களாய் காணப்படக்கூடியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற ஜனம் வேற யாரா இருக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வேதத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 33:12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாக்கியம் பெற்ற ஜனம், பாக்கியம் பெற்ற ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. இந்த மாதத்தில் தேவன் நன்மையினாலும் பாக்கியத்தினாலும் நம்மை சிறந்திருக்க பண்ண போகிறார். ஆம், உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும்படியாக தேவன் பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், நன்மை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை தெய்வமாக, கடவுளாக, தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே பற்றி கொண்டு வாழ்கிறார்களே, அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசேஷித்தவர்களாய் பாக்கியவான்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான ஜனமே, உண்மையாகவே தேவன் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகளை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை, அவரை அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஆண்டவர் பாக்கியவான்களாகவே கருதுகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 15:19 வசனத்தில், யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னுடையவைகளை தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினால நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் தமக்கு சொந்த ஜனமாக, தம்முடைய பிள்ளைகளாக, அருமையான அந்த தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கும்படியாக ஆண்டவர் உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்ததாக இந்த வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களை நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தபடினால உலகம் உங்களை பகைக்கிறது, உங்களை வெறுக்கிறது. ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். இது நிமித்தமாக நமக்கு அநேக பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு சோதனையிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டாராம். உலகத்திலிருந்து பிரித்து கொண்டது மட்டுமல்ல, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 48:10 வசனத்திலும் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 48:10 வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்.
நம்மை தெரிந்து கொண்டுகிற விதயத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் உபத்திரவத்தின் குகையிலே, பாடுகளின் மத்தியிலே, நெருக்கத்திலே வாழ்கிற நம்மை பயங்கரமான இழப்புகள் மத்தியிலே, நஷ்டங்கள் மத்தியிலே, சத்துருவின் சிநேகிதர்களாய் இருந்த அல்லது சாத்தானுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்து அநேக விதத்திலே நசுங்கி மெலிந்து போய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய், எல்லாவற்றையும் இழந்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாதவர்களாய், மேன்மைகள் இல்லை, நன்மைகள் இல்லை, வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு குகையில, அது வேதம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். தெரிந்து கொண்டு தம்மோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டு நமக்கு தெய்வமாக அவர் மாறுவதும், நாம் அவருக்கு பிள்ளைகளாக வாழ்வதும் ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கும் பொழுது ஏசாயா 43:21 விதமாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 43:21 வாசிப்போம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். தேவன் நம்மை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை துதிக்க வேண்டும் என்றுதான் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து, உலகத்தோடு கூட ஒட்டியிருந்த நம்மை, ஐக்கியமாயிருந்த நம்மை பிரித்தெடுத்து, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னை துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய் என்றென்றைக்கும் வாழ்வார்கள். மெய்யாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாக்கியமுள்ள ஜனமாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவரால் அநேக பாக்கியங்களும் நன்மைகள் நமக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில நமக்கு விரோதமான அநேக காரியங்களும் சத்துருவாலே நமக்கு ஏற்படும். அநேக விதமான பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக காணப்படும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 23:35 வசனத்தில் இடத்தில் வாசிக்கலாம். லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் வெறுத்தது, உலகம் பரிகசித்தது, அவரை கேலி செய்தது. இப்படியெல்லாம் சொல்லி இவன் மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் இவன் அவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகம் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாத மக்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். இவன் தெய்வமானால், கடவுளானால் தன்னைத்தானே ரட்சிக்கட்டும், எங்களையும் ரட்சிக்கட்டும் என்று, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், எங்களையும் ரட்சிக்கட்டும் என்று சொல்லி பரிகாசத்தோடு, கேலியோடு கர்த்தருக்கு விரோதமாய் ஏளனமாய் பேசுகிறதை பார்க்கிறோம், இலக்காரமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உலகத்தின் மேல் அன்பு கூறுகிறவராய், அதாவது உலகத்தில் உள்ள மக்களை நேசிக்கிறவராய் நாம் கர்த்தர் அங்கே விளங்குகிறதை பார்க்கிறோம், அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தெரிந்து கொண்ட தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்கு விரோதமாய் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் வரும் பொழுது அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யோவான் 13:18 சொல்லும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். யோவான் 13:18 வசனம். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது, உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசல, ஆனால் நான் தெரிந்து கொண்டவர்களை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை, அதாவது உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர்களை தேவன் அறிவார்.
நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்து போயிட்டு கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட இக்கட்டில போய் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நெருக்கங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அக்கினி போன்ற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் நன்றாக அறிவாராம். அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அந்த வழியிலே கடந்து போனவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நீதிமானாக, பரிசுத்தராக, உத்தமராக, ஒரு தீங்கும் ஒரு தீமையும் எந்த பாவமும் செய்யாத சுத்த கண்ணனாக பூமியில வாழ்ந்திருந்தாலும் கூட அவருக்கு விரோதமாக பொறாமை பிடித்த ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை அநேக தீமையான வார்த்தைகளினாலும் கடுமையான காரியங்களினாலும் அவரை துன்புறுத்தினதை பார்க்கிறோம். பச்சை மரத்திற்கே இப்படி ஆனால் பட்டமரம் எங்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார், எனவே உங்களுக்கும் உபத்திரவங்கள் வரும், உங்களுக்கும் அநேக விதமான தொல்லைகள் வரும். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். ஆமென். நான் தெரிந்து கொண்டவர்களை குறித்து நான் அறிவேன். எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், என்னெல்லாம் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் நன்றாக அறிவார். ஆனாலும் இவைகளின் மத்தியிலே நம் தேவன் நம்மை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாக இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு பாக்கியம் உண்டாக இந்த மாதத்தை தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புத அடையாளங்களோடு கூட ஆமென் மாற்றி நடத்த போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 106 4வது வசனத்தில் வாசிப்போம். சங்கீதம் 106 4வது வசனம். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு. ஆமென். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு என்று சொல்லுகிறார். நீர் தெரிந்து கொண்டவர்களுடைய நன்மை, தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு நன்மை உண்டு. தேவன் நன்மையினாலும் கிருபைகளினாலும் அவர்களை திருப்தியாக்குகிற தெய்வமாயிருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொன்னார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன், நன்மையினாலும் கிருபையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிற தேவன், உன்னை எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா வாதைகளுக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும் விலக்கி காக்கின்ற தேவன். ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். உன்னை ஆண்டவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தன் பின்னே நடக்கும்படியாய் செய்கிறது எதற்காக? ஆமென். நாம் விசேஷித்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக, பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஒழிய மற்றபடி இந்த பூமியிலே நாம் அவமானப்படுவதற்கோ மற்றவர்களாலே தாக்கப்படுவதற்காக அல்ல, ஒடுக்கப்படுவதற்காக அல்ல. தேவன் நமக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை அப்படி மீறி நம்முடைய வாழ்க்கையில நாம் அவமானங்களையும், நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுது, பொய்யான வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு விசேஷித்த பாக்கியங்கள் உண்டு. தேவனால் நமக்கு அநேக அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. ஆம்பிரியமான தேவ ஜனமே, அவைகளெல்லாம் கூட நம்முடைய எல்லா பாடுகளுக்கு பின் தேவன் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேளையில தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென், தெரிந்து கொண்டவர்களை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். 89ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 89 19வது வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தேவனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாயானால் ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். விசேஷித்த பாக்கியத்தின் அந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து போவாய். You are so lucky. You are going to be so lucky. நல்ல ஒரு தேவ ஆசீர்வாதத்தினாலே நிறைந்தவர்களாய், பாக்கியம் பெற்றவர்களாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், நம்மை கர்த்தர் உயர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் ஆண்டவர் கீழே ஆமென் விழப்பண்ணுகிற தேவன் அல்ல. அவரை தூக்கி எடுத்து மேலான அடைக்கலத்தில் வைத்து
மேலான நிலையில வைத்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 7வது மாதம் இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு உயர்வை காணும்படி செய்து உன்னை பாக்கியமுள்ள மகளாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இதை நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆமென். நீ பாக்கியத்தினாலும் நன்மையினாலும் நிறைந்து வாழ்வாய். நன்மைகள், தேவனால் அருளப்படுகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், சொல்ல முடியாது. கர்த்தர் நன்மையானதையே செய்கிற தேவன். அவர் நன்மை செய்கிறவராய் பூமியில சுற்றித் திரிந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தொடரும்படியாய் செய்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தமாக, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறது நிமித்தமாக, என் ஆண்டவரும் வெட்கப்படுத்தாமல் பாடுகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில உன்னுடைய விசேஷத்தை விளங்கும்படியாய் செய்வார். ஆம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105, 43, 44, 45 ஆகிய வசனங்களை தியானிப்போம். சங்கீதம் 105, 43 முதல் வாசிப்போம். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி, தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீரமாக புறப்பட பண்ணுவார், அல்லது கம்பீரமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை தேவன் அருளப் போகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்களை கம்பீரமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை, களிப்பு நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் துணை செய்து இந்த மாதத்தில் ஆமென் கர்த்தரால் அப்படி நடத்தப்பட போகிறார்கள் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, கடந்த 6 மாதங்கள் சஞ்சலங்கள் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த 7வது மாதத்தில் தேவன் நம்மோடு கூட இருந்து நீ பாக்கியமும் நன்மையும் காணும்படி கர்த்தர் துணை செய்ய போகிறார். ஆமென். உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும். தேவன் நிச்சயமாய் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். ஜெபம் செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தி நன்மையினாலும் பாக்கியத்தினாலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.